நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் மண் தொண்டரு பதம் போற்றி. ஊழிமதி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. பிடியதன்னொரு உமை கொல மிகு கரியது இட்டி அதனொரு உமை கொல மிகு கரியது. பிடி அதனொரு உமை கொல மிகு கரியது. பிடி அதனொரு உமை கொல மிகு கரியது. பிடி அதனொரு உமை கொல மிகு கரியது. படிகுடு தனரடி பழி படும் படி கொடு தனரடி வழி படும் படி அதனொரு உமை கொல மிகு கரியது. படி கொடு தனரடி பழி படும் வருடம் கடி கணபதி வர. கடி கணபதி வர. கடி கணபதி வர. கடி கணபதி வர. கொடி கடி கணபதி வர. அருளினல் மீது கொடி கடி கணபதி வர. கொடி கடி கணபதி வர. பகிவினர் பகி பதிவர முறை கடி கணபதி வர. கடி கணபதி வர. கொடி பதிவினர் பகி பதிவர முறை வலி கணமுறை இறையே. கடி கணபதி வர.
கொடை வடிவீனமயில் வடிவன கடி கணபதி வரல் மீது கொடை வடிவீனமயில் வடிவன பலி பலமுறை பெரியதனொருமை கொடமிகு கரிய கடிகடுடனரடி பெரியதனொருமை கொடமிகு கடி கொடுடனரடி வடி மனுமலன் கடிகரவடி வரை அருளின பிந்து கொலை கடிகணபதி வர கருடின பிந்து கொலை வடிவின வயல் வடிவரம் கடிவினல் வயல் வடிவரம் உரையினை கடிவினல் வயல் வடிவரம் உரையினை கடிவினல் வயல் வடிவல்ல முறையிறையே வடிவல முறையிறையே வலிபல முறை இறையே வலிபல முறை இறையே வலிபல முறை இறையே நம பார்வதி பகவே தென்னாருடைய சிவனே போற்றி. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் தாலுகா லத்தேரி கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய கிராமத்திலே ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கிற ஆதி சர்வ சுயம்பு ருத்ர லிங்கேஸ்வர பெருமான் சிவகாமி அம்மை உடனமர் ஆனந்த நடராஜ மூர்த்தியினுடைய முதலாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்த முதலாம் ஆண்டு பெருவிழா, நால்வர் பெருமக்கள் பிரதிஷ்டை பெருவிழா, அதோடு இன்னைக்கு இந்த திருமுறை அருளாசி விழா. இதை செய்யணும்னு நம்முடைய இந்த ஊர் பொதுமக்கள், இத்திருக்கோயிலுடைய தக்கார், லத்தேரி வாழக்கூடிய சிவனடியார் பெருமக்கள், ஏனைய கிராமத்தில் இருந்து வந்திருக்கிற அன்பர்கள், அடியார் பெருமக்கள், மெய்யன்பர்கள், மெய்த்தொண்டர்கள் எல்லோருடைய பெரும் முயற்சியினாலே இன்னைக்கு இந்த திருமுறை அருளாசியானது எல்லாம் வல்ல இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஊருக்கு இது 2வது விழா என்று நான் எண்ணுகிறேன். முதல்ல இந்த ஊருக்கு நம்முடைய அடியார்கள், நம்முடைய கோகுல் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அப்படி அழைத்த போது நான் வந்து கலந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய சமயத்தை, நம்முடைய திருமுறைகளை, நம்முடைய வேதங்களை, நம்முடைய ஆகமங்களை, நம்முடைய புராணங்களை எல்லாம் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய பெரிய பணி. இதை உலகத்திலேயே முதல்ல செய்தவர் வாரியார் சுவாமிகள். நான் அவரை பற்றி பேசாத இடம் கிடையாது, நினைக்காத நாள் கிடையாது.
வாரியார் சுவாமியினால இன்னைக்கு பலாயிரம் குடும்பம் வயிறு குழைக்குது. வாரியார் சுவாமிகள் எங்க அப்பா அவர் மேல அதீத அன்பு உடையவர். வயலூர்ல ஒவ்வொரு கார்த்திகைக்கும் அவர் பிரசங்கம் செய்கிற பொழுது என்னை அழைத்து கொண்டு போவார். அவரோடு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பயன் புண்ணியம் எனக்கு இன்னும் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அதனால்தான் வாரியார் சுவாமிகளுடைய மறு உருவமாக இருக்கிற அவருடைய வாரிசுகளே வந்து என்னை சந்திக்கிற பொழுது வாரியார் சுவாமிகள் இன்றும் என்னோடு இருக்கிறார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். வாரியார் சுவாமிகள் எங்க போனாலும் தான தர்மம் அவர் மாதிரி பண்ண முடியாது. தனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்ளாது, தன்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்காது, முருகனுக்காகவே ஓடி உழைத்த உத்தமன் வாரியார் சுவாமி. அவர் சொன்னார், முருகன் வந்து என்னை மயில் மீது ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார். லண்டன் மாநகரத்துல அதே இடத்துக்கு நான் போனேன். ஹைகேட் முருகன் கோயில்னு ஒரு கோயில், அந்த கோயில்ல பிரசங்கம் நடந்தது. அந்த கோயில் முதலாளி சொன்னார், சுவாமி இதுதான் வாரியார் சுவாமிகள் வந்து அமர்ந்த இடம், பிரசங்கம் பண்ண இடம். இதுதான் வாரியார் சுவாமிகள் நிறைவாக பேசிய இடமும் இந்த இடம்தான். வாரியார் சுவாமிகள் புறப்பட்டு லண்டன் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நம்முடைய தாயகத்துக்கு வருகிற பொழுது அவர் யாரை ஆத்மார்த்த மூர்த்தியாக வழிபட்டாரோ எல்லாம் வல்ல திருத்தணி ஆண்டவனுடைய அந்த மலைக்கு நேராக அந்த விமானம் வருகிற பொழுது மயில் மீது வந்து திருத்தணி ஆண்டவர் அவரை ஆட்கொண்டார். இதுதான் வாரியார் சுவாமிகளுடைய பெரிய கருணை. வாரியார் சுவாமிகள் அங்கங்க அடியார்கள்லாம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி இந்தாப்பா நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பார். அவங்க திரும்பி கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் அதன் மூலமா இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் வாரியார் சுவாமியினால நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு பழைக்குது. அந்த மாதிரி நம்முடைய தர்மத்திற்காக, தன்னுடைய சமயத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை மல்லையா பாகவதருடைய வழிவந்த பெருமான் வாரியார் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கிற எல்லாம் வல்ல கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய மண் இந்த வேலூர். அவர் சொல்லுவார், எங்கெல்லாம் வேல் இருக்கோ அதெல்லாம் வேலூரப்பா. இந்த ஊர் முழுக்க வேல் இருக்கிற ஊர், வேலன் ஊர், முருகன் ஊர் இந்த ஊர், அதனாலதான் வேலூர் என்று பெயரை சொல்லுவார். அப்படி வாரியார் சுவாமிகள் நிறைய திருப்பணிகள் எல்லாம் செய்து வந்த புண்ணிய பூமி காங்கேய நல்லூர் என்கிற இந்த புண்ணிய பூமியில அவர்கள் அவதாரம் செய்து ஞான விதேக முக்தியை அடைந்து கந்தலோகத்திலே சென்று முருகனோடு இரண்டரை கலந்து நம்மையெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல மகான்களை நினைக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. இப்ப நானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா நான் போன பிறகு யாரும் நினைப்பார் கிடையாது. வர வழியெல்லாம் பேனர் வைக்கிறாங்க, கொடி பிடிக்கிறாங்கன்னா உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. சுந்தரர் சொல்லுகிறார், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள். நீ யானை மேல வந்தாலும், நீ அம்பாரியில வந்தாலும், உன் உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா 2 நாள் 3 நாள் துக்கம் விசாரிப்பார்கள், 4ஆவது நாள் உன்னை மறந்து விடுவார்கள். இதைத்தான் சுந்தரர் மிக அழகாக சொன்னார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் என்னுடைய நாக்கு சொல்லும் நமசிவாயவே என்று சொன்னார். ஒரு கிராமத்துல, இந்த வேலூர் மாவட்டம் போல இந்த பகுதியில் இருக்கிற இந்த கேவி குப்பம் சார்ந்திருக்கிற இந்த கிராமத்துல ஒரு சிவாலயத்துல யாராவது அடியார்கள் சேர்றது அபூர்வம். இங்க உயிர் பலிக்கு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நிறைய இடம் உண்டு. இப்ப இதே இடத்துல ஒரு காளியம்மனோ ஒரு குறி சொல்றவர் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா நல்ல கூட்டம் வரும். ஆனா இங்க குறி சொல்றதுக்கு வேலை கிடையாது, சாமி ஆடுறதுக்கு வேலை கிடையாது, இங்க உயிர் பலி கிடையாது. சைவ சமயத்திற்காக, திருமுறைக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள் சொன்னா அது லத்தேரியில் இருக்கிற நம்முடைய அடியார்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு ஒன்னும் சினிமா நடிகர் பின்னாடி போறான். சினிமா நடிகர் பின்னாடி போறவன் அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே அரசியல்ல வந்துடுறான். அப்புறம் சில பேர் உயிரை விடுறான். ஆனா என்னுடைய இளைஞர்கள்
நம்முடைய தோல்ல சிவபெருமானுடைய அந்த திருமேனியை சுமந்து கொண்டு அவனுடைய முத்திரையை தன்னுடைய கையிலே பொறித்துக் கொண்டு அவன் நம்முடைய நாவிலே ஆரூரா தியாகேசா என்கிற அந்த தாரக மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இந்த கைலாய வாத்தியத்தையும் திருச்சங்கையும் முழங்கிக் கொண்டு திருமுறைகளை பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார்களே என்னுடைய இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும், இதுதான் ஐயா சைவ சமயத்தினுடைய பெரிய புரட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய கடவுள் மட்டும்தான் உலகத்துல எல்லாருக்கும் சரிசமமான இடம் கொடுத்தவன் சிவன் ஒருவர். இப்ப நிறைய பேருக்கு சிவபெருமான் வேற முருகன் வேறன்னு ஒரு பெரிய பேஜார். இந்த பிரிவினை வந்ததுனாலதான் மூணாவதா ஒருத்தன் உள்ள வர்றான். நான் சொல்லுகிறேன், தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் போய் கேட்டாங்களா, சுவாமி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்தா எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம், விசாரிப்போம். குழந்தை நல்லா இருக்கா, கருப்பா இருக்கா, மூக்கு முடியுமா இருக்கா, கை கால் முடமா இருக்குதா, ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமான்னு. தேவர்கள் எல்லாம் போனாங்க. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? எல்லாரும் காலம்பரை சாப்பிட்டீங்களா இல்லையா, தூக்கம் வருதா, என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? சிவபெருமானுக்கு குழந்தை பிறந்திருக்கு. யாரு பிறந்தா? யார் பிறந்தீங்களா? நம்மளும் பிள்ளைதான். யார் பிறந்தா? முருகர் பிறந்தார். ஆனா வளர்த்தார் அவரு? வளர்த்தல. பிறந்த அன்னைக்கே கொண்டு போய் ஒரு குளத்துல தூக்கி போட்டார். ஒரு குளத்துல 6 தாமரை மலர்கள், சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே அந்த தீயை கொண்டு போய் அங்க வச்சார். இப்போ அம்மா பார்வதிக்கு அந்த பாக்கியம் இல்லை. அருமீன் முளை உண்டு அமுது விளையாடி நறுநீர் முடிக்கடிந்த நாதன்னு சொல்லுவார் குட்டி கந்தர் கலிவென்பார்ல. பெற்றது சிவபெருமானா இருந்தாலும் தாய் பார்வதியா இருந்தாலும் தாய்ப்பால் தரக்கூடிய பாக்கியம் பார்வதிக்கு இல்லை. அப்ப இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு கேட்டா 6 நட்சத்திரங்கள் கார்த்திகை பெண்கள், சுவாமி அந்த பாக்கியத்தை கொடுங்க. அதனாலதான் முருகனுக்கு வைகாசி விசாகத்தை விட பங்குனி உத்திரத்தை விட கார்த்திகை நட்சத்திரம் தான் முருகனுக்கு மிக மிக உகந்தது. ஏன் தெரியுமா? தன்னை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த செவிலித்தாயாகிய கார்த்திகை பெண்களுக்கு முதல் மரியாதை தர வேண்டும் என்ற உத்தமன் முருகன் சொன்னார். இப்போ எல்லாரும் போய் கேக்குறாங்க தேவர்கள்லாம், சுவாமி இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்குன்னு மந்திரம்லாம் உண்டா? இப்ப சாமி பார்த்தார், தனியா மந்திரம்லாம் எழுத வேண்டாம், என்னுடைய மந்திரத்திலேயே ஒரு அடிஷனலா ஒரு மந்திரம் சேர்த்து கொள்ளுங்க. எனக்கு 5 மந்திரம், என் பிள்ளைக்கு ஒரு மந்திரத்தை சேர்த்து 6ஆ போட்டு சரவண பவா என்கிற மந்திரத்தை, வேதங்களில் உடைய மந்திரத்தை முருகனுக்காக ஒரு படி மேலே வழங்கினவன் நம்முடைய பிறைசூடிய பெருமான் சிவபெருமான். அப்படி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று 1 ஆண்டு பூர்த்தி விழாவிலே நம்ம எங்க வந்தாலும் ஒரு பெரிய எழுச்சி வரும், ஒரு தொடக்கம் வரும். நான் முதல் நாள் அன்னைக்கு அழைத்த பொழுது வந்த போது நான் நினைச்சேன் ஏதோ ஒரு 100 பேர் வருவார்கள் என்றுதான் நான் எண்ணினேன். ஆனா அன்னைக்கு வந்தவங்க கூட்டம் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து குமிழ்ந்தார்கள். இதே இடத்துல, இதே சபையில, இதே மேடையில. அன்னைக்கு நான் சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் தான் நான் பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனா அன்னைக்கு 2 மணி நேரம் பெருமான் என்னை பேச வைத்தார், இசைக்கருவிகள் எல்லாம் இல்லாம. அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவர்கள் என்னை விடவில்லை. பொதுவா இந்த பூவை வண்டு விடாது போல என்னை விடுவார்களோ அவர்கள், உடனே நம்முடைய அன்பர்கள் அங்கிருந்து வந்து நீங்கள் மீண்டும் ஒரு விழாவை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள், கேட்டார்கள். அப்படி ஒரு விழாவை எப்படி செய்வது? ஏன்னா இந்த சுவாமி இருக்கிறாரு, சிவபெருமான் இருக்கிறாரு, அவர் எப்படின்னா ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னா அவனை விட மாட்டார். நீ என்ன ஜாதியில, எந்த மதத்துல, எந்த இடத்துல, எந்த குலத்துல, ஆனா பெண்ணா அலியா யாராக இருந்தாலும் சரி, உன் கழுத்தை ருத்ராட்சம் போட வைத்து அவன் வாசல்ல வந்து உட்கார வைக்கிற ஒரே தெய்வம் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது.
அவனுக்கு பாகுபாடு கிடையாது. நீ பெண், நீ ஆண், நீ வேறொரு இனம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாத ஒரே தலைவன் சிவன். அதனாலதான் உலகத்துல ஆண் பாதி பெண் பாதியாக திருச்செங்கோட்டு மலையிலே அர்த்தநாரியாக நிற்கிற 50க்கு 50 வழங்கிய பெண்ணை சரிசமமாக நடத்துகிற ஒரே கடவுள் சிவன். இன்னைக்கு சிவனை வழிபட்டா தரித்திரம் வருதுங்கிறான், சிவனை வழிபட்டா சோதனை வருதுங்கிறான். ஆனா இன்னைக்கு சிவனை வழிபட்டதுனாலதான் இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியோட இருக்குன்னு சொன்னா சிவனை வழிபட்டா நன்மை கிடைக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ ஒருத்த பார்த்தேன், கைலாசத்துல இருந்து சொல்றார், யாரு, ஒரு சுவாமி நித்யானந்தன். திருமுறை படிச்சா வேலை கிடைக்குமா, யாரும் வேலைக்கே போவாதீங்கிறார். திருமுறை இல்லைன்னு சொன்னா, திருப்புகள் இல்லைன்னு சொன்னா, கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இல்லைன்னு சொன்னா, பன்னிரு திருவகை இல்லைன்னு சொன்னா, இந்த கோயில் ஏது, கலசம் ஏது, உள்ள இருக்கிற சிலை ஏது, நீ ஏது, நான் ஏது, ஆதினங்கள் ஏது, மடங்கள் ஏது, சபைகள் ஏது? இதை சொல்லுகிறார் சைவ எல்லப்பனாவலர். சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் நம் சுந்தரனும் சிற்கோழி வாதவூர் தேசிகனும் முற்கோழி வந்திவரேல் நீர் எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்தை பிரான் எழுத்து மஞ்சும் எங்கே என்று கேட்டார். உலகத்திலேயே நம்முடைய அருணகிரி சுவாமிகளை மோசமான ஒரு ஆளை செலக்ஷன் பண்ணினா முருகன். முருகன் நினைச்சா எத்தனை ஆள் கிடைக்கணும். ஆனா அருணகிரி சுவாமிய குப்பையில இருந்த மாணிக்க மாதிரி அருணகிரி சுவாமிகளை தத்து எடுத்தான் முருகன். அப்படி எடுத்து சொன்னா, செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகளை செப்பு. அருணகிரி, என்னுடைய வடிவேலையும் என்னுடைய மயிலையும் சேவல் கொடியையும் நான் வாடுகின்ற பதியையும் எப்படி ஞான சம்பந்தர் என் தந்தையை அந்த ஊரை வைத்து பாடினாரோ, பதிக பலன் சொன்னாரோ, அதுபோல என்னை வைத்து பாடு என்று சொன்னான் கந்தன். உத்தரவு என்று கேட்டார். செய்ப்பதியும் வைத்து உயர் விருப்பமோடு பாடு, திருப்புகளை செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே என்று சொன்னார். திருப்புகளை படிச்சா என்ன கிடைக்கும்? மனதுல ஒரு துணிச்சல் வரும். தேவாரம் படிச்சா எதுவுமே கிடைக்காது, ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், உங்கள் சோர்ந்து போன வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரே மந்திரம் திருமுறை. ஆமா, நீங்க வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை தேவாரம் கேட்டா போதும், ஒரு தடவை. அதனாலதான் ஞான சம்பந்தர் எடுப்புல 3 வயசு குழந்தையாக இருந்த ஞான சம்பந்தர் யாராலும் காட்ட முடியாத சிவனை, யாராலும் காட்ட முடியாத இறைவனை 3 வயது உடைய குழந்தை ஒற்றை விரலால் எங்கள் சிவன் இவன் என்று காட்டியது. தோருடைய செவியன் இவன் என்றும், பீருடைய பெம்மான் இவன் என்றும், ஏருடைய மலரான் முன் பணிந்து ஏற்றிய எங்கள் பிரமாபுரத்து இறைவன் இவன் என்றும் என்று காட்டிய பிறகை நம்முடைய தமிழ் வேதத்தை தவிர வேற யார் கையா இந்த யோகிதை உண்டு? புரிந்ததோ புரியலையோ பரவாயில்லை, தேவாரத்தை காதுல கேட்டு வைக்கணும். பக்தியால் யான் உன்னை பல காலம் பக்தியால் யான் உன்னை பல காலம், பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே திருப்புகழ் பாடி, பற்றியே திருப்புகழ் பாடி முத்தன மாறனை முத்தன மாறனை பெறுவாய், முத்திய சேர்வதற்கு அருள்வாயே, முத்தியே சேர்வதற்கு
அருள்வாயே உத்தமதான சர்க்குணனே ஒப்பிலாமாமணி எரிவதா வித்தக ஞான வித்தக ஞான தத்தினி பாத வித்தக ஞான தத்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே 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 பெருமாளே அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியா இடைஞ்சல் களைவோனே. எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் இடர்பாடு வந்தாலும் நம்முடைய அடியார்களுடைய பணி, சைவ பணி என்றுமே நிகழும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் முதல்ல பாடிய பதிகம் தோடு உடைய செவியன் என்ற பதிகம். அதற்கு அவர் அமைத்த ராகம் கம்பீர நாட்டைன்னு ஒரு ராகம், கம்பீரமா பாட வேண்டிய ராகம். சவுண்ட் வைங்க, வயலினுக்கும் இருந்தது. நல்ல நல்ல தோடுடைய செவியன் இடையரே ஒற்றுவன் அதிகோடி தோடுடைய செவியல் இடையேறி ஒற்றுவன் அதிகோடே இடையேறி போற்றுவன் அதிசோடே இடையேறி போற்றுவன் அதிசோடே காடுடைய காடுடைய உடலை காடுடைய உடலை காடுடைய உடலை பொடி பூசியின் உள்ளவர்கள் காடுடைய உடலை பொடி பூசியின் உள்ளவர்கள் வந்து சுடலை பொடி பூதியில் ஏடுமை மலரா துணைதால் பணிந்தே அருள் செய்த ஏடுமை மலரா துணைதால் பணிந்தே அருள் செய்த ஏடுடைய பிரமாபுரம்
இரவாபுரம் மேவிய வீடுடைய இரவாபுரம் மேவிய பெண்மான் இவனல்வே உடைய இரவாபுரம் மேவிய பெண்மான் இவனல்வே பூமியதனில் பிரபுவான பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அமிர்த கவி தொடை பாட அடிமை 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 தனக்கு அருள்வாயே முருகா முருகா அடிமை தனக்கு அருள்வாயே முருகா முருகா. சில பேருக்கு ஒருத்தர் மாதிரி பாடணும்னு ஆசை வரும். ஒவ்வொருத்தர் மாதிரி சிறுகாழி கோவிந்தராஜ மாதிரியே ஒருத்தர் பாடுவார், டி.எம். சௌந்தரராஜ மாதிரியே பாடுவார், யேசுதாஸ் மாதிரியே சில பேர் பாடுவார், எஸ்.சி.வி. மாதிரி பாடுவார். அருணகிரி சுவாமிக்கு யார் மாதிரி பாடணும்னு ஆசை. நான் ஞான சம்பந்தர் மாதிரி சங்கத்தோட பாடணும்னு கேட்டாராம். தேவாரத்துக்கு சொல்லுகிறார் ஞான சம்பந்தர், தேவாரத்துக்கு சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி, அடைமொழி சொல்றார். இந்த பூமியில ராஜா மாதிரி வாழ்ந்தார் ஞான சம்பந்தர். பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல. வித்தகர்னா யாரு? ஞான அதிபதி, எல்லா ஞானத்துக்கும் தலைவர். அவரை மாதிரி பாடுன்னு சொல்லல, அமிர்த கவின்னு சொன்னார். அமிர்தம் சாப்பிட்ட சாவே வராது, தேவாரம் சாப்பிட்ட உங்க வாழ்க்கையில தோல்வியே வராது, தேவாரம் படிச்சா திருவாசகம் சொன்னா உங்க வாழ்க்கையில சோர்வே வராது, யம பயம் வராதுன்னு அருணகிரி சுவாமி சொல்றார். வாக்குக்கு அருணகிரி சொல்றார். அமிர்த கவி அமிர்த கவி தொடை பாட, தொடைனா பாட்டு, தொடை பாட எனக்கு சொல்லல, அடிமைங்கிற அடிமை அவன் ஆண்டவன், நாமெல்லாம் அடிமை. அடிமை தனக்கு அருள்வாயே முருகா முருகா. முருகான வாயில வரலையே, முருக்குன்னு வாயில வருது. முருகா முருகான வாயில வருது. முருகான்னு சொல்றீங்கல்ல, நல்லா பாருங்க. இது வரைக்கும் வாய் போகுது. உட்காந்து சேர்ல உட்காந்து நல்ல காத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இங்க இல்ல அங்க. முருகா முருகா முருகா. முருகா என்னும் நாமங்கள்னு சொன்னார். அது ஒரு நாமம் கிடையாதப்பா, அது 1,00,000 நாமத்திற்கு சமமானது. அந்த ஒரு நாமம் வாரியார் சாமி சொல்லுவார், முருகு முருகு என்று உருகு, முருகு முருகு என்று. நம்ம உருகுறோமா? நம்ம உருகிறதுலாம் வேற. என் மூச்சவ பேச்சவ, என் சனிய, என் மூதேவி. சினிமா பாட்டுக்கு இதெல்லாம் இந்த ஒரு திருப்புகள் இன்னைக்கு நம்மளால எழுத முடியுமா? ஒரு திருப்புகளை, சந்த கவி திருப்புகளை, ஒரு தேவாரத்தை, ஒரு திருவாசகத்தை இன்னைக்கு யாராவது ஒரு பேப்பர்ல எழுத முடியுமா? பார்த்த மாத்திரத்துல பாடியவர்கள் நம்முடைய அருளாளர்கள். இன்னைக்கு அதை கொண்டாட நம்முடைய தமிழர்கள். நான் தமிழன் தமிழன் சொல்றான்.
தமிழ்நாட்டில் இருக்கிற பொக்கிஷம் மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி எல்லாம் வெள்ளக்காரங்க கிடைச்சிருந்தா தங்க தகட்டுல எழுதி பத்திரமா வச்சிருப்பான். 5000 வருஷம் பழமை வாய்ந்த அற்புதங்களை படைத்திருக்கிறது நம்முடைய சைவ சமயம். இதை யாரை சொல்றதுக்கு ஒரு திராணி வேணும். இந்த ருத்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய கருணையினால இந்த குழந்தை பிறந்தது. நான் பாருங்க, இதை துவங்கும் பொழுது முருகன் சரவண பொய்கையிலேயே தோன்றினான். அவர்கள் வைத்த பேரு சரவணன். அதனால இந்த குழந்தை அடியாராக வரணும், நிறைய தொண்டு செய்யணும். ஓம் சரவண பவா என்கிற மாதிரி அந்த சரவணன் என்கிற அந்த நாமம் இந்த குழந்தைக்கு உங்கள் முன்னால இந்த புண்ணிய நாள்ல ருத்ரலிங்கேஸ்வர பெருமானுடைய கருணையினால பிறந்த இந்த குழந்தை அடியார்களுடைய ஆசையை பெற்று தீர்க்க ஆயுளும் நிறை செல்வம் பெற்று சைவ ஒழுக்கத்தோடு இந்த குழந்தை சரவண பவா என்கிற அந்த நாமத்தை சரவணன் சரவணா குகா என்கிற நாமத்தோடு அந்த குழந்தை வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோமாக. திருச்சிட்டம்பலம். மோதிரம் இப்பதான் தோடேஸ்வரன் பாடி முடிச்சோம். நல்லா சரி, இடைக்கு எடை காசு கொடுக்குறாங்க இந்த சுவாமி கோயிலுக்கு. இந்த சுவாமி எவ்வளவு அற்புதம் பண்றாரு பாருங்க. இந்த லட்டேரி நம்முடைய ருத்ரலிங்கேஸ்வர பெருமான் எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்கிறார். அமிர்தகவி தொடைப்பாட அடிமை தனக்கு அருளாயே என்று சொன்னார். அதனால திருமுறையை கேட்ட உங்க ஆயுசு பெருகும். நல்ல நல்ல ஞானத்திறனாயே ஞானத்திறனாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை. உண்மை பொருள் போலும்
ஏனத்திரலோடு இனமா ஏனத்திரலோடு இனமான் கரடி இழியும் இரவில் ஆனை ஆனை திரள் வந்து அணையும் சாரல் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அணையும் சாரல் அணையும் சாரல் அண்ணாமலையாரே 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 அண்ணா 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 தம்பி உதவ மாட்டான். அண்ணானா யார் தெரியுமா? என் தலைவன் அர்த்தம். அண்ணானா யாரு? அந்த காலத்துல ரொம்ப ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாவை பெண்கள் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அது தெரியுமா? பெத்த அப்பாவை மகன் அண்ணான் தான் கூப்பிடுவான். மகனே அப்பாவை அண்ணான் தான் கூப்பிடுவான். இந்த தமிழ்ல நிறைய வார்த்தையெல்லாம் போயிட்டுது. கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன், கண்ணன்னா கர்ணன். 2 சொல்லி நான் போட்டா கர்ணனை குறிக்கும், 3 சொல்லி நான் போட்டா கிருஷ்ணனை குறிக்கும். தமிழ்நாட்டுல பிறகு தமிழே தெரியாம வாழ்றமே. இந்த பதிகம்பாடி 1500 ஆண்டு ஆயிட்டுது. இன்னைக்கு வரைக்கும் பாடுறோம். நாளைக்கும் ஒரு ஓதுவார் பாடுவார், எங்கேயாவது ஒருத்தர் பாடுவார், கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கும். ஆனா என்னைக்கோ பாடின சினிமா பாட்டு இன்னைக்கு பாடினா என்ன பழைய பாட்டா பாடுறீங்கிறான். ஆனா திருமுறைக்கு அதுதான் அருணகிரியார் சொல்றார், அமிர்த கவியினர். திருமுறைகளையும் திருப்புகளையும், திருப்புகள் வந்து நம்மை காப்பாற்றும், திருமுறை நம்மளை வாழ வைக்கும். ஐயா எனக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது. அப்பா நீ எப்படியாவது பாடுறாச்சா? கோழை மிடராக கோழை தொண்டை அடைச்சு போச்சு. உங்களை மாதிரி பாட முடியல, வாரியார் சுவாமிகள் மாதிரி பாட முடியல, ஓதுவார்கள் மாதிரி பாட முடியலன்னா போன பிறவியில சுவாமி மலையில முருகனுக்கு தேனபிஷேகம் செய்யணுமா? கோழை மிடராக தொண்டையும் சரியில்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது சாமி. நாங்கெல்லாம் மலைக்கு கூட ஒதுங்குற பாடசாலை. கவி கோடு நிலவாக நான் எழுதே படிக்க தெரியும். எழுத்து கூட எழுத்தானே பிடிக்கல, ஏழறியேன் எழுத்தறிய. கவி கோடு நிலவாக. ஆனா எனக்கு பாடணும்னு ஆசையா இருக்கு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இசை கூடும் வகையால் நான் பாடணும்னு ஆசை. சுவாமி கேட்பாரா? உன் பாட்டையும் கேட்பாருப்பா. இசை கூடும் வகையால் ஏழை ஏழை அடியாரவர்கள்
ஏழு அடியார் அவர்கள் யாவை சொன்ன எதை சொன்னாலும் ஏத்துக்குவாராம். முருகா உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, என்ன தமிழ்ல தாண்டா திட்டுறான், அனுக்கிரகம் பண்றேன் பாரான். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார். ஆனா முருகனை மலையாளத்துக்குனா கோபம் வந்துடும், தெலுங்குல திட்டா கோபம் வந்துடும், சங்கத்தை திட்டினா கோபம் வந்துடும், தமிழ்ல திட்டினா தமிழ்ல தாண்டா திட்டுறான் என் பக்தன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவன் நம்முடைய பெருமான். அதனாலதான் பித்தனோ மறையன், பைத்தியக்காரன், ஆசில் அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையன். என்னடா புதுசா வயசு 80 வயசு கிழவனா இருக்கிற, எனக்கு வயசு 16 வயசு ஆகுது, உனக்கு 80 வயசு ஆச்சு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் சினிமா தியேட்டருக்கு போலான்னு நினைச்சேன், அடிமூனுக்கு போலான்னு, ஊட்டிக்கு போலான்னு நினைச்சேன், நீ எனக்கு அடிமை பான்னு சொல்றிய, சட்டம் போடான்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வரல. சத்தியத்துக்கு மீறாதவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கேட்கிறார், ஐயா இன்னொரு அந்தனருக்கு அடிமையாளர் வழக்கமே கிடையாது என்னார். இவர் சொல்றார், நாங்கள் எல்லா சட்டத்தையும் மாற்றக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கிற ராஜா வாடா அப்படிங்கிறார். சட்டமாவது ஒன்னாவது போட, ஈபிக்குவாவது பிபிக்குவாவது. சுந்தரர் சாமி சொல்றார், சட்டமே நான் ஏற்றியதப்பா, நீ எனக்கு அடிமை வா. இத சொல்றார் மணிவாசகர், அடிமை சால அழகுடைத்தே என்று சொன்னார். எல்லா அடிமையும் நமக்கு அடிமை அப்படி இருப்பாங்க, அந்தந்த அடிமை விளக்காரங்கள்ல நல்லா குண்டாந்தடியா இருக்கணும், நல்லா பயில்வானா இருக்கணும். ஆனா சுவாமிக்கு அடிமை எப்படி இருந்தாராம், அழகா இருந்தாராம். யாரு? ஏன்னா சுந்தரர் வேற, சுவாமி வேறையா? மாலை வேலை சோலையோரம் மன்னவன் வந்தானடி, மாலை வேலை சோலையோரம் மன்னவன் வந்தானடி, மன்னவன் வந்தானடி. மாலை வேலை சோலை சூழ்ந்த அந்த வேளையில சுவாமி தனிமையா போனாராம். சடையை அள்ளி முடித்தான், பிறையை சொருகினான், கண்ணிலே அஞ்சனம் விட்டுக் கொண்டான், பஞ்சகஜம் கட்டி கொண்டான், கையிலே கங்கணத்தை ஏந்தினான். மான்மொழி இல்லாத மணாளன் கண்ணாடி முன்னாடி சென்று நின்றான். ஈசன் அம்மா பார்த்தாங்க, நான் எங்கேயும் இல்லாம நீங்க போக மாட்டேலே சுவாமி, என்ன தனிமையா விட்டு போறீங்களே, நியாயமா? இன்னைக்கு மட்டும் நீ கூட வராத, நான் போய் என்னுடைய உருவத்தை நான் அழகாக பார்க்க போகிறேன். உருவத்தை காட்டிடும் கண்ணாடி. அப்படி போய் நிக்கிறார். எங்க நம்முடைய பெல்ஜியம் கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி நிக்கிறார் தெரியுமா? அப்படி ஸ்டைல் மன்னன். நீங்க இந்த சூப்பர் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டாருக்கெல்லாம் எல்லா ஸ்டாருக்கும் அங்க உட்கார்ந்து இருக்கிற எங்க ஸ்டார் தான் பெரிய ஸ்டார். எப்படி நின்னார் தெரியுமா? அப்படி நின்னார். இப்படி ஒரு சிவாஜி கணேசன் திருவருட்செல்வர்ல வந்து நின்ன மாதிரி கண்ணாடியை பார்த்தான் கண்ணுதல் பெருமான். ஒரே ஒரு திருவாய் மலர்ந்து அவன் ஒரு வார்த்தை சொன்னான். கண்ணாடியை பார்த்து தன் உருவத்தை பார்த்து, சுந்தரா வா என்றான். அங்கிருந்து ஒரு உருவம் உள்ளே இருந்து வெளியே வந்து, அடியேன் உய்ந்தனன் அடிமை வந்தனன் எம்பெருமானீரே என்று சொன்னது. அந்த உருவம்தான் நம்முடைய நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்முடைய நம்பி ஆரூரர். இப்படியெல்லாம் நம்முடைய அப்பேற்பட்ட சுந்தரர் சொல்றார். நாயேன் பதனாலும் நினைப்பு இன்றி பேயாய் திருந்தியைத்தே பெறலாக அருள்
தென்னை தென்பல் தென்னை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. காலையில 8 மணிக்கு நான் உனக்கு அடிமையாக மாட்டேன்னு சொன்ன இதே வாய் 10 பாட்டுலயும் உன்னை தவிர நான் வேற யாருக்கும் அடிமையே கிடையாது, உன்னை தவிர நான் யாருக்கும் அடிமையே கிடையாது, உன்னை தவிர நான் யாருக்கும் அடிமையே கிடையாது 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 என்று பதிகத்தாலே பாடியவர் சுந்தரர். ஆமா, இத ஊர்ஜிதப்படுத்துறார் எங்க திருவாரூர்ல. நான் உனக்கு மட்டும் அடிமை கிடையாது ராஜா, 63 பேருக்கு நான் அடிமைன்னு சொன்னவர் சுந்தரர். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே, பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே. சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கு அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தர் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் அடியேன் ஆரூரன் அடியேன், ஆரூரன் ஆரூரன் அம்மானுக்கு ஆளே. தில்லை வாழந்தனம் அடியார்க்கும் அடியே, தில்லை வாழந்தனம் அடியார்க்கும் அடியே, திருநீல கண்ணத்து குயவனார் கடியே, இல்லையே எல்லாத இயற்பகைக்கும் அடியே. இல்லையே இல்லாத இயற்பகைக்கும் அடியே, இளையாதன் குடி மாற நடியார்க்கும் அடியே, செல்லுமாமிக வல்லனை பொருள் கடியேன், நெறி பொருள் சுகுன்றையார் திறன்மிழ்ந்தர் கடியேன், அல்லிமை முல்லையந்தர் அமர்நீதி கடியே. கல்விமல் முல்லையந்தர் அமர்நீதி கடியே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே, அம்மானு காடே அம்மானு காடே. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று பாடி பரவினார். அங்க அடிமைன்னு சொல்றார். இங்க பிறை சூடி பெருமானே அருளாள, பிறை சூடி பெருமானே அருளாள, பிறை சூடி பெருமானே அருளாள, எத்தால் மறவாது நினைத்தீவேன் மனதுன்னை, பிறை சூடி பெருமானே அருளாள, எத்தால் மறவாது நினைத்தீவேன் மனதுன்னை, வைத்தாய் பெண்ணை தெளிந்தால் வெற்றி நல்லூர் அருள் துறையில், வைத்தாய் பெண்ணை தெளிந்தால் வெற்றி நல்ல
அருள் முறையுள் அத்தா உணர்ந்த இனி அல்லேனலாமே அத்தா உணர்ந்த இனி அல்லேனலாமே அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமே. இப்படி பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப எங்க விட்டான்? திருவண்ணாமலையில ஞான சம்பந்தர் அண்ணாமலையார் முன்பு நின்று பாடிய பதிகம் இது. இன்னொரு பதிகம் அரையணி நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாடுறார். உண்ணாமோலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாகிய பெருமா மலை தேருமாமணி இகட அருளில் மழலை முழவே அதிரும் அண்ணாமலை அண்ணாமலை தொழுவார் வீட்டை நழுவா வண்ணம் அருளே அண்ணாமலை தொழுவார் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணம் அண்ணாமலை தொழுவர் நினைவழுவண்ணமருமே அண்ணாமலை தொழுவர் நினைவழுவண்ணமருமே அண்ணாமலை தொழுவர் நினைவழுவண்ணமருமே அண்ணாமலை தொழுவர் நினைவழுவண்ணம் அருமே. இத அரைகண்டநல்லூர்ல பாடினார் ஞான சம்பந்தர். இப்ப சுவாமி முன்னாடி பாடின பதிகம் தான் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்ற பதிகம். ஞான சம்பந்தர் மாதிரி தேவாரம் பாடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய சங்கீத ஞானம் இருக்கணும், பாடசாலை முறையா படிச்சிருக்கணும், இல்லைன்னா அவருடைய கிருபாநிதி அவருடைய கருணை கடல் கிடைச்சிருக்கணும். ஞான சம்பந்தர் போட்ட பிச்சை இது. அவர் மாதிரி யார் பாட முடியும்? யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அரிய நடி தெரிய நடியாரோ. இதான் பைரவின்னு பேரு. இதற்கு இன்னொரு ஆளா இருக்கு, உசைன்னு பேரு. இயலிசையில் பூஜித்த வண்டி கையர்வாகி
வந்து கயர்வாணி இரவு பகல் மனது சுண்டு உடலாக வந்து கையர்வாகி இரவு பகல் மனது சிந்தி கொடலாக ராஜன் மகராஜன் இருவற்றி ஊரால் திருவால தியாகரா எம்கேடி பாடுவார் திருவொற்றியூர் சுவாமியை பார்த்து படம்பக்கநாதர். ஆனா ஒரு சொரம் மாறினா பைரவி. ஞான சம்பந்தர் கடைசியா பாடின ராகம் பேரு கௌசிகம். காதலாகி கசுண்டு தண்ணீர் மல்கி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவா தம்பி நன்னதி கேவிப்பது ஓதுவா தம்பி நன்னதி கேவிப்பது வேதம் நாகிடும் வேதம் நாகிடும் இப்பொருளாவது வேதம் நாகிடும் இப்பொருளாவது நாகிடும் வேதம் நாகிடும் வேதம் நாயங்கிடும் நாதம் நமச்சிவாயவே வேதம் நான்கினும் பொருள் நாதம் நமச்சிவாயவே நாதம் நமச்சிவாயவே நாதம் நமச்சிவாயவே நாதம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாய எனும் தந்தையால் தமிழான சம்பந்தன் தந்தையால் மகிழ்வேந்த வல்லாரெல்லாம் அந்த பாகம் வல்லார்களே அந்த பாகம் அறுக்க வல்லார்களே அந்த பாகம் அறுக்க வல்லார்களே அந்த பாகம் அறுக்க வல்லார்களே
பாடினார் ஞானசம்பந்த சுவாமிகள். யாமா நீ யாமா. இந்த பாட்டுக்கு பல பேருக்கு அர்த்தம் தெரியாது. மாமா மாமானே வரும். என்னையா மாமா மாமான்னு வருதுன்னா தமிழ் தெரியணும் இல்லையா? யாம் ஆம் ஆமா ஆமாமா ஆமாமா அப்படிங்கிறோம்ல. எல்லாரும் என்ன போய் தலைவன் சொல்றாங்களே, நான் தலைவனா? நீயே தலைவன் சொல்ற ஒரு பதிகம் அது. இந்த தன்மை வந்துருச்சுன்னா நீ குருவா மாறுவ. நான் தான் கடவுள், நான் தான் கடவுளின் அவதாரம் அப்படின்னு எவன்லாம் சொல்றான்னா அவன்லாம் பெரிய லெவல்ல வரமாட்டான், வீணா போயிடுவான். அப்படி சொன்னவன்லாம் போயிட்டான். நான் ஆண்டவனுடைய அடிமை, அவன் தொண்டன்னு சைவ சித்தாந்தம் படிக்கணும். இத படிக்காத அறகுறதான் நானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். குருநாதர் இல்லாம கடவுளுடைய வடிவத்தை பெறலாமே ஒழிய நீ கடவுளாக அடியாருக்கு நீ சிவபெருமானை வழிபட வழிபட சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அத்தனையும் கொடுப்பான் சுவாமி. உன்னை தூக்கி தோல்ல கொண்டாடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே நினைக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆடு திருட இருந்தான். இந்த மைக்ல கெயின் வைங்க. ஆடு திருட இருந்தான். எல்லார் வீட்லயும் போய் ஆடு திருடுவான். ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டான். அந்த ஊர்ல அவனை தூள்ல வச்சு கட்டி போட்டு சவுக்குலயே அடிக்கிறாங்க அந்த ஊர்ல. இவனை சும்மா விடக்கூடாதியா, இப்படி ஆடு திருடானே என்ன பண்றது? இவன் வாழ்க்கை முழுக்க இந்த வடுவை அனுபவிக்கணும்னு பச்சை குத்துறவரை வர சொல்லி இவன் நெத்தியில ஆடு திருடன்னு எழுது. அவன் சொன்னா, ஐயா ரொம்ப லென்த்தா இருக்கு, ஆடு தீருடன்னு நெத்தில எழுதணும்னா இடம் பத்தாது. இப்ப என்ன பண்றதுன்னா ஷார்ட்டா எழுதுனா ஆவண்ணாவை போட்டு பக்கத்துல ஒரு தீயண்ணாவை போடுன்னா என்ன பேர்? அதுல ஆடு திருட. இவனுக்கு ஒரே அவமானமா போச்சு. எங்க போனாலும் நெத்திய மறைச்சிட்டு தான் போவான். நீ எந்த ஊருக்காரியா? ஐயா நான் வேற ஊருக்காரன். ஏன்னா அந்த ஊர்ல போன ஆடு திருடன்னு தெரியுமே. இப்படியே வருஷம் போச்சு. ஒரு நாள் ஒரு இதே மாதிரி ஒரு முற்றோதல் அங்க போய் உட்கார்ந்து கேட்டா, கண்ணுல தண்ணி வந்தது. நான் இனிமே திருட மாட்டேன்னு சத்தியம். நான் வாழ்க்கையில இனிமே சிவனை கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன்னு திருநீரை பூசினா, ருத்ராட்சம் அணிஞ்சா, அப்படி அரச மரத்துல உட்கார்ந்து அப்படியே சிவபெருமான் நினைச்சு தியானம் பண்ணனான். அந்த வர்றவங்க எல்லாம் பார்த்தாங்க, யாரோ ஒரு பெரிய மகான், யாரோ ஒரு பெரிய மகான் இப்படி தியானம் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் வர்றவங்க எல்லாம் கையில இருந்த பழம் பூவெல்லாம் போட்டு அவருக்கு மரியாதை பண்ணி, அவர் நெத்திய பாத்தியா? அவர் ஆதியை உணர்ந்தவர். ஆதினா யாரு? சிவனையே பார்த்தவர். அதனாலதான் அவருக்கு பச்சை கொடுத்திருக்காங்க, ஆதியை உணர்ந்தவன் ஆதி. பாருங்க, கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் ஈசனுடைய திருவடி, முருகன் சன்னதி, திருமுறை, திருவாசகம். நம்ம முன்னாடி வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கணும். நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், எப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மமதை வந்துடும். நான் யார் தெரியுமா அம்மா? உன் பழைய கதையெல்லாம் பாரு. தன்னெஞ்சறிவது பொய்யற்க. உன் நெஞ்சு உனக்கு உள்ள சொல்லும், இதே ஒரு 20 வருஷத்துல நீ எவ்வளவு தம் அடிச்சிருப்பேன்னு தெரியுமாடா? இன்னைக்கு நீ பார்த்தா உனக்கு என்ன பாத பூஜை, உனக்கு என்ன சமாச்சாரம், அந்த காலத்துல நீ பண்ணாத அப்படின்னு இவன் சொல்லுவான். நான் யார் தெரியுமா அப்படின்பா. ஆனா அவன் நெஞ்சு சொல்லுவான் உள்ள இருந்து அங்கங்க அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும், டா நீ அப்படி இருந்தேடா, இப்ப பாரு நடிக்கிறியேடா, தபாய்க்கிறியேடா அப்படிங்க. இந்த குற்றத்தை வெளிப்படையாக சொன்னவர்கள், செய்யாத குற்றத்தை வெளிப்படையாக சொன்னவர்கள் நால்வர்கள். அதனாலதான் அவங்க இன்னை வரைக்கும் உங்களை பத்தி ஒரு வரலாறு எழுதுனா எழுதலாம். என்ன எழுதுவீங்க? இங்க எழுதுங்க பார்க்கலாம். உதாபத்தர எல்லாத்து கையிலையும்
உங்களை பத்தி ஒரு வரலாறு எழுதணும். எழுதுவீங்களா? எத்தனை பக்கம் எழுதுவீங்க? சரி, உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மாவை பத்தி ஒரு பக்கம் எழுதுங்க. அவர் இந்த ஊர்ல பிறந்தாருங்க, இங்க வளர்ந்தாருங்க, வேலை செஞ்சாருங்க, 4 பிள்ளை பிறந்ததுங்க, ஒண்ணு அங்க இருக்குங்க, ஒண்ணு இங்க இருக்குங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. 4 வரியிலே வாழ்க்கையை முடிச்சிருவீங்க. இத சுந்தரர் சொல்றார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றதுன்னார். வெறும் வார்த்தையிலேயே இந்த வாழ்க்கை போயிடுச்சப்பா. நீ ஏதாவது சாதனை பண்ண வேண்டாமா? உன்னால சைவத்திற்கு, உன்னால தமிழுக்கு, உன்னால ஒரு சிவாலயத்திற்கு உன்னால என்ன பண்ணி செஞ்ச? சாமி கேட்பாரு மேலவங்க வந்தா. நல்ல 4 வடைய சாப்பிட்ட, ஊர் ஒம்பு பேசினேன், டீ கடை பெஞ்சில உட்காந்து பெஞ்ச தேய்ச்ச, அவன் வாழ்க இவன் வாழ்கன்னு சொன்னேன், அங்க போனேன் இங்க போனேன், ஊர் நாயம் பேசி உமியின் தவிடுமா ஆனேன்னா நரகத்துக்கு போம்பார். சுவாமி, நான் லத்தேரியில திருவாசக நந்தி கொடியை பிடிச்சு ஆட்டினேன், கைலாயவாதியம் வாசிச்சேன், அரகர சிவசிவன்னு சொன்னேன், திருமுறை பாடினேன், பந்தவி போட்டேன், அதை செஞ்சேன், மாலை போட்டேன், மாலை தொடுத்தேன், பாத பூஜை பண்ணினேன், வர்ற அடியார்கள்லாம் சாப்பாடு செஞ்சேன், அள்ளி போட்டேன், சும்மா போய் சாப்பிட்டு உட்கார்ந்தேன். அப்படின்னா கூட உனக்கு புண்ணியம் உண்டு. நீங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நியாயம் பேசினா எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகும்? இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவன் சன்னதியில போய் உட்காரக்கூடிய பாக்கியம் நாளைக்கு கிடைக்குமா? நாளைக்கு யாரும் உட்காருவா? இங்க உட்காருவாங்களா? யாராவது வெயில் அடிக்கும். இன்னைக்காவது நமக்காக பெருமான் இன்னைக்கு சூரிய பகவானை மறைச்சு வச்சிருக்கிறார். மழையும் வராம வெயிலும் அடிக்காம. நான் கூட பயந்த புயல்கள் வருமோன்னு. இந்த புயல் இங்க வரும்போது அந்த புயல் வருமா? சில இடங்கள்ல தென்றலா இருக்கணும், சில இடங்கள்ல புயலா இருக்கணும், சில இடங்கள்ல கொண்டலா இருக்கணும், சில இடங்கள்ல வாடையா இருக்கணும். எல்லாமே காத்துதான். ஒரு காத்து அடிச்சுன்னா முடிக்கிறோம், ஐயோ அப்பா அப்படின்னு இல்லையா? ஒரு காத்து அடிச்சதுன்னா எவ்வளவு ரம்யமா இருக்குங்கிறான். ஒரு காத்து அடிச்சதுன்னா எல்லாத்தையும் கட்டி ஐயோ புயல் காத்து அடிக்குது, ஊன்னு அடிக்குது, பேய் காத்து அடிக்குதுன்னு ஒரு காத்து ஒண்ணுதான். ஆனால் சுவாமியும் அதே மாதிரிதான். சுவாமியும் நீங்க எப்படி எல்லாம் அணுகுறீங்களோ அந்த மாதிரி அணுகுவார். அதான் மார்ஜால யோகம், மார்க்கட யோகம்னு 2 யோகம். பூனை தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும், எலிய பிடிச்சா எப்படி பிடிக்கும். குரங்கு தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி குட்டியை பிடிக்காது, அதுதான் அதை பிடிச்சுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீ முதல்ல குரங்கு மாதிரி வாழணும். எப்படி இங்க இருந்து அங்க தாவறது, அங்க இருந்து இங்க தாவறதா? 4 நாளைக்கு ஒரு கடவுள், 2 நாளைக்கு ஒரு கடவுள், 3 நாளைக்கு ஒரு கடவுள். நான் அப்படிதான் சொன்னேன் ஒரு இடத்துல. அது எங்கெங்கயோ போயிடுச்சு, சபரிமலைக்கே போயிடுச்சு. உண்மைதான், நான் சொன்னதை இப்ப அவங்களே சொல்றாங்க. நீ ஐயப்பனை கும்பிடுறதா இருந்தா மாலையை கழட்டவே கூடாது. கார்த்திகை 1 அன்னைக்கு மாலை போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் மாலையை கழட்டாம உங்களால இருக்க முடியுமா? ஐயப்பனை கும்பிடுறீங்க, அடுத்த நிமிஷம் கழட்டி வச்சிருங்க, ஐயப்பனை மலையேற்றி விட்டுறீங்க. புரட்டாசி மாசம் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை அப்படியே மறிஞ்சு கொண்டு கும்பிடுறீங்க. புரட்டாசி 30 முடிஞ்சதுன்னா கோவிந்தரை மலைக்கு வேலை அனுப்பிச்சிடுறீங்க. மாரியம்மா காளியம்மாங்கிறீங்க. சித்திரை மாசம் முடிஞ்சதுன்னா, ஆடி கூழ் முடிஞ்சதுன்னா அந்த அம்மாவை ஆடமா உட்கார்ந்துருமாங்கிறீங்க. அது அனாதையா உட்கார்ந்து இருக்குது. அடப்பாவி, ஆடி மாசம் முழுக்க அது கும்பிட்டியடா. ஆனால் என்னைக்கு கழுத்துல ருத்ராட்சமும் திருநீரும் ஏறி எங்கள் சிவபெருமானுக்கு நீங்க மாலை போட்டீங்களோ, உங்க தட்டை எரியற வரைக்கும், சாகர வரைக்கும் நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, நீங்க எங்கேயும் தப்பிக்கவே முடியாத ஒரே சமயம் சைவ சமயம். நீங்க கழட்ட முடியுமா? நான் போன மாசம் வரைக்கும் சிவனடியாரா இருந்தேன், இந்த மாசம் அடியாரா இல்ல, திரும்ப அடுத்த மாசம் நான் அடியாரா ஆயிருவேன். ஏத்துக்க முடியுமா? நான் போன மாசம் வரைக்கும் அசைவம் சாப்பிட்டேன், இந்த மாசம் செய்வேன். இத வாரியார் சொல்லுவார், அர்த்தாபத்த நியாயம்னு சொல்லுவார். அப்படி என்ன பண்ற அப்படின்னா, நீ போன மாசம் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். நான் இந்த மாசத்துல சாப்பிடலன்னு சொன்னா நீ போன மாசம் சாப்பிட்டேன்னு அர்த்தம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சிவனடியார் ஆகிறது சாதாரண விஷயம் அல்ல. நீ எந்த இடத்துல பிறந்தாலும் கொக்கி போட்டு உங்களை அப்படியே இந்த இளநியை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து அவன் வாசல்ல வந்து நிக்க வச்சிருவான். எங்கள் சதாசிவன் கைலைநாதன் அண்ணாமலை பெருமான். ஆமா, சிவனை நம்புங்க, சிவனை வழிபடுங்க. ருத்ராஜம் போட்டா குடும்பம் எல்லாம் ஆடாது. உங்களை யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணானோ அவன் தான் ஆடி ஓடி விலகிருமா. இந்த புண்ணு கொண்டுனாதான் ஆறும்.
நீங்க சொல்லுவீங்க, நான் ருத்ராட்சம் போட்டதுல இருந்து ஒரே சோதனையா இருக்கு. சோதனை இல்லடா, அப்பதான் உன்னை காட்டுறான் யாரெல்லாம் உனக்கு வேட்டு வைக்கிறவன், உனக்கு குடி பறிக்கிறவன் யாரு, உனக்கு யாரு நண்பன், உனக்கு யாரு துரோகிங்கிறத அப்படியே உள்ள இருந்து எல்லா சீரும் எல்லா உள்ள இருக்கிற ஆணியும் வெளியே வருது. அதை நீ சோதனைன்னு சொல்ற. இல்ல இல்ல, உன் புண்ணை ஆற்றுவதற்கான அந்த சாதனையை செய்வதற்காக தான் சுவாமி செய்யற அந்த திருவிளையாடல் யாருக்கு புரியுது? நம்ம கடவுள் வேலையே சொல்றோம், நான் சிவனை கும்பிட்டதுனாலதான் எனக்கு கை கால் உடைஞ்சது. உன் தலை போக வேண்டியது கை போச்சேன்னு நம்பு. இத சொல்றதுக்கு யாருக்காவது உண்டா? ஒரு பீடி சுத்துறவன் தன் கடவுளை கிண்டல் பண்றது கிடையாது. ஒரு ஏழை தன்னுடைய கடவுளை கிண்டல் பண்ண கிடையாது. ஒரு இந்துவாக பிறந்தவன் தான், சைவனாக பிறந்தவன் தான் நம்முடைய சிவனை ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அதனாலதான் நீங்க சிவாலயங்கள்லாம் இப்படி திருப்பணி இல்லாம, பல இடங்கள்ல விளக்கரிக்காம, சுவாமிக்கு அபிஷேகம் இல்லாம, ஏன் காரணம்னா ஒரு கும்பல் சொல்லுகிறது சிவனை கும்பிடாதேன்னு சொல்லுது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் சிவனுக்காகவே பிறந்தவன், நான் சிவனுக்காகவே பிறந்தவன். ஆமா, நான் பேசணும்னு அவசியம் இல்லை. சங்கீத ஞானம் இருக்கு, திருமுறை ஞானம் இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் பாடினோம்னா கை நிறைய பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இவ்வளவு மூச்சை கொடுத்து பேசணும்னு அவசியமே கிடையாது. காரணம், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா என் உடம்புல உங்களுக்கெல்லாம் O பாசிட்டிவ், A பாசிட்டிவ், என்னுடைய உடம்புல S பாசிட்டிவ் என்கிற சிவன் பாசிட்டிவ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, அதனாலதான் இந்த காசுக்கு, பணத்துக்கு, புகழுக்கு நான் ஆசைப்படுபவன் கிடையவே கிடையாது. என்னுடைய பணி என் மூச்சு இருக்கிற வரையிலும், என் மூச்சு இருக்கிற வரையிலும் எல்லாம் உள்ள பெருமானை பற்றி பாட வேண்டும், அவனை பற்றி பேசணும், அவ்வளவுதான். அப்படியே சாகணும். சுந்தரர் போனாரே, பாடிக்கிட்டே போனாரியா கைலாயம் போகும்போது. உங்களுக்கு எல்லாம் ஒரு மனைவி ஒரு கணவன். ஆனா சுந்தரருக்கு 2 மனைவி, 2 குடும்பத்தையும் கொஞ்சம் கூட நினைக்காமையே புறப்பட்டார். தானனை முன் படைத்தாயான், தானனை முன் படைத்தாயான், அது அறிந்துதல் பொன்னடிக்கே. தானனை முன் படைத்தாயான், அது அறிந்துதல் பொன்னடிக்கே. நானென ஆடலந்தோ, நானென பாடலந்தோ, நாயினேனே பொருள் படுத்து வானனை வந்து எதிர்கொள்ள அத்தையானை அருள் புரிந்து நோயில் பேரு செய்த நோயில் பேரு செய்த நொடித்தான் மலை உத்தமனே. நோயில் பேரு செய்த நொடித்தான் மலை உத்தமனே. தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடிய பொன்னுலகம் பெருதை கொண்டனே என்று கண்கொண்டே. உலக தவறுகள் விரும்பவில்லை யானையின் மேலுடல் காட்டுகிட்டான் நொடித்தான் மலை தமரே. இப்படியெல்லாம் தேவாரம் சொல்லுகிறது. ஞானசம்பந்தர்
காண்பதற்கு கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் முருகிற்று நானும் கிடந்து அலர்ந்து எய்த்து ஒழிந்தே திருவொற்றி ஊரா திருவொற்றி ஊரா திருஆலவாய திருவாரூர ஆரூர ஒற்றிபூர ஆலவாய ஆலவாய ஆரூர ஒற்றிபூர ஒற்றிபூர ஆலவாய ஆரூர 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 ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்க கட்சியே கம்பது கட்சியே கம்பது கட்சியே கம்பது ஏகம்பனே கட்சி ஏகம்பனே ஆலவாய ஆரூர ஏகம்பனே ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே 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 நாளை கும்பாபிஷேகம். ஏகம்னா ஒருத்தன், கம்பம்னா கம்பம்னா என்ன? கோடிக்கு மேல இருக்கிற ஊரா இல்ல இந்த கம்பமா? கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம்னா என்ன? எப்போ ஒரு நடுக்கம்? எப்போ ஒரு நடுக்கம்? அங்கெல்லாம் வர்றதில்லை. லைசன்ஸ் இல்லாம ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா அப்ப ஒரு நடுக்கம். கடங்காலம் முன்னாடி வரும்போது வரும் நடுக்கம். வீட்டுக்காரர் நல்லா அப்படி வரும்போது வரும் நடுக்கம். டிவியில கிளம்பி போகும்போது வரும் நடுக்கம். நாடகம் பார்க்கும்போது ஐயோ ஐயோ, யாராவது நம்ம விட்டு போனா வரும் நடுக்கம். ஆனா சொல்றார் எதுக்கு நடுக்க வரணும்னார்? ஆகம்பிண்டு கம்பம் வந்து அஞ்சலில் செல்கனே ஆக என் கை கண்கள் தார யாரதாக ஐயனே ஆகம் என்று கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே சுவாமியை பார்த்தா எங்க வரணுமா? நடுக்க வரணுமா? சுவாமியை பார்த்தா, அதனால சுவாமியை பார்த்து நடுக்க வர்றதில்லை. அத சொல்றார். ஏகம்பம் போனா உங்க வாழ்க்கையில நடுக்கமே வராதான். அதான் ஏக கம்பன், நடுக்கம் வராத பெருமான், நடுக்கம் தராத பெருமான். திருவொற்றி ஊர வாயை திறக்கவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோம். இன்னைக்கு
திருவொற்றி ஊரா. நேற்று ராத்திரி சாப்பிட்டீங்க, காலம்பரை சாப்பிட்டுதான் வந்திருக்கிறீங்க, இப்பயும் சாப்பிடதான் போறீங்க. எல்லாரும் அப்படியே இந்த ஆல் இந்தியா ரேடியோ, பழைய ரேடியோ மாதிரி பின்னாடி ஒரு கம்பி ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல திடீர்னு தவறு வராது, காரைக்கால் எஃப்எம்மும் திருச்சி எஃப்எம்மும் கிராஸ் ஆகும், ஆகாசவாணி. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கம்பி அப்படி மேல 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 இழுத்து விடுவாங்க. கடைசியில அப்பையும் டவர் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவான், ஒரு கம்பியை எடுத்து ஜன்னல்ல கட்டி விடுவான், அப்பயாவது பாட்டு வருமான்னு. இல்லைன்னா ரேடியோவை தூக்கிட்டு ஓடி போயிருவான் எங்கேயாவது நடு காட்டுக்குள்ள. இப்ப உங்களை நீங்க எல்லாம் ரேடியோவா மாறிட்டீங்க. நான் கம்பியை பின்னாடி பின்னாடி இழுக்கிறேன். திருவொற்றி ஊரா, சவுண்ட் வைக்கிறோம். திருவொற்றி ஊரா, திருவொற்றி ஊரா, திருஆலவாய, மதுரை ஆலவாய. ரொம்ப முக்கியமான தலம் ஆரூரா. ஐயோன்னு சொன்னீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, ஆரூரான்னு சொன்னீங்கன்னா சுவாமி வருவார். ஆரூரா, 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 ஆரூரா. நாவுக்கரசர் சொல்றார், ஆரூரா என்று அலரா நில்லே. இந்த ஆரூரனுக்கு நிகரான ஒரு மந்திரம் இருக்கான்னா உண்டு, நடராஜ மந்திரம். இப்ப அருணகிரிசாமி பார்த்தார், 6 தடவை அவன் பேரு ஆரூரன், இவன் பேரு ஆறுமுகன். ஆறுமுகம் 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 ஒன்று கூறே. ஆறுமுகம் 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 ஒன்று கூறே. ஆறுமுகம் 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 என்று போதே. ஆறுமுகம் 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 என்று போதே. ஆறுமுகம் 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 என்று போதே. இத சொன்னா போதுமா? ஆகமணி மாதவர்கள் பாதமளவே ஆகமணி மாதவர்கள் சூடுகின்ற பாதமலர் எது? முருகனுடைய திருவடி. விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை. சாமிங்க விடாது. கோழி எப்படி பிடிக்கிறது சொல்லுங்க? வயசானவங்க தெரியாதா? கிராமத்துல இருக்கிறீங்க, சொல்லுங்க எப்படி பிடிப்பீங்க? மட் 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 மட். இந்த கோழியை பிடிச்சி எங்க வைக்கணும் தெரியுமா? கூடக்குள்ளையா? அதெல்லாம் இப்ப வந்து கூடையில வைக்கிறது, கண்டக்டர் காசு கேட்கப்படாதுன்னு சொல்லி கோழி மலைக்கே துணி போட்டு குத்துறது, இதெல்லாம் நீங்க பண்ணது. சத்தம் போட்டா காசு கேட்பாரு இல்லையா? கோழியை வாங்குறவன் எங்க பார்த்த தெரியுமா? 2 காலையும் அப்படி அணைச்சு இந்த இடத்துல இந்த கோழியில வைப்பான் தெரியுமா? இப்படி இருக்கிற 2 ஸ்தலம் உலகத்திலேயே திருச்செங்கோடு ஒண்ணு, பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற தென்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத பெருமானுடைய மூலஸ்தானத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க உத்து பாருங்க, அப்படி சேவர் கோழியை முருகன் அப்படி கக்கத்துல வச்சு அமுக்கி வச்சிருப்பாரு. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சேவல் கொடியோன் வேற, சேவலையே வச்சிருக்கான் பக்கத்துல. வாரியார் சாமி சொல்லுவார், முருகனுக்கு 2 வாகனம், ஒண்ணு ஆடு வாகனம், இன்னொன்னு கோழி கொடி. அதை அழுத்தி சொல்லுவார், ஒன்னு ஆடு ஒண்ணு கோழி. ஆடு ஞாயிற்றுக்கிழமையான நம்ம வயிற்றுக்குள்ள போறது ஆடு, ஒண்ணு கோழி. சஷ்டி விரதம் இருப்ப 6 நாளைக்கு 7 நாளைக்கு அங்கேயே உட்கார்ந்து முருகனை விரதத்தை முறிக்கிறேன்னு மீனை சாப்பிடலாம்.
அப்படி பார்த்தா சாமி நாங்க எதையுமே சாப்பிட முடியாது, எல்லாமே வாகனமா இருக்கு, என்ன பண்றது? மயில் வாகனம், பாம்பு வாகனம், சிங்க வாகனம். ஆமா. நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா இந்த மந்திரம் சொன்னாலே ஒரு முறை இருக்கு. இந்த மந்திரம் சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தெரியுது. பிசியோதெரபிட்ட போய் கை தூக்குவீங்க, கவலைப்படாதீங்க. பிசியோதெரபிட்ட போய் கையெல்லாம் ஒரே குறைச்சலா இருக்கு சாமின்னா அவர் சொல்லுவார், இந்த பக்கம் ஒரு 1000 தூக்கு கைய, இந்த பக்கம் ஒரு 1000 அங்க தூக்குவீங்க. ஆமா. இந்த மந்திரம் சொன்னா உங்களுடைய 2 கரங்களும் தலை மேல போகணும். உங்க தலைக்கு வந்த ஆபத்து வராது. நடராஜர் உங்க சிரசுல வந்து உட்காருவார். ஆமா. நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 சிவராஜா சிவராஜா சிவராம் சிவராஜா 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 சிவராம் சிவராஜா நடராஜா 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 நடராஜா. இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் தூக்குறாங்க, பல பேர்லாம் தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தோல்ல பேய் உட்கார்ந்துருக்கு. அவங்க வீட்டுல யாரு இருக்கான்னா சூன்யம் இருக்கு அவங்க வீட்டுல. ஏன்னா இந்த கையை தூக்கிட்டா சாமி வந்து இங்க உட்கார்ந்துருவாரு. சாமி உட்கார்ந்துட்டாருன்னா மற்றதுக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது, ஓடி போயிடும். கீழ இந்த 7ரை சனி, பொங்கு சனி, நாரக சனி, அர்த்தம சனி, அர்த்தமாஷ்டம சனி, மனைவிங்கிற சனி, கணவன்கிற சனி, பிள்ளைங்கிற சனி. 40 வருஷமா கூட இருக்கு சாமி குப்பை கொட்டிக்கிட்டு. இந்த தொல்லையெல்லாம் போகணும்னா அது என்ன பண்ண, சாமி என்ன விரட்டி விட்டா நான் புளிய மரத்துக்காக போவேன் அப்படின்னு உங்க தோலை கைய தூக்க விடாம அமுக்குது. தூக்கிடாத. அவர் சொன்னா தூக்கிடுவியா? அவர் சொன்னா நீ ஆறுரான்னு சொல்லிடுவியா? அப்ப நான் எங்கடா போறது உன் விட்ட விட்டு அப்படின்னு யார் சொல்றா? பேய் பிசாசு சொல்லுது. தூக்கிடாதரா சிவசிவான்னு சொல்லிட்டு நான் எங்கடா போவேன்? உங்களோட 10 வருஷமா நான் வாழ்றேனே, ராத்திரி 2 மணிக்கு வந்து தொண்டையை அமுக்குவனே, உன் நெஞ்சு மேல உட்காருவனே, உன் வீட்டு நாசமா படனே, நான் எங்க போவேன்? என்ன அடிச்சு வெட்டிடாதேன்னு யாரு சொல்றா? உங்க கூட வாழ்ற பீடைகள் சொல்லுது. நான் பீடையை விரட்டுறதுக்கான வேலையை செய்யறேன். இப்ப யாருக்கெல்லாம் கஷ்டம் வரணுமோ இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம். யாருக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்கள். நடராஜா 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 சிவராஜா 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 சிவராஜா. போதும். அதுக்கு மேலே சொன்னோம்னா அவன் போர் அடிச்சிடும். இதை விட ரொம்ப எளிமையான மந்திரம். முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் 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 வேல் முருகா வெற்றிவேல்
வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. எங்க குருநாதர் தேவாராசிரியர் தருமபுரம் ஐயா அவர்கள், நாங்கெல்லாம் தேவாரம் படிக்கிற பாடசாலையில வைத்தீஸ்வரன் கோயில் தான் குலதெய்வம். தர்மயாதன சன்னிதானங்கள் எல்லாம் போகும்போது நாங்கெல்லாம் போவோம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிருத்திகை அன்னைக்கு. அங்க தருமபுரத்தார், தருமபுரம் ஐயான்னா அந்த காலத்துல தேவாரத்துல கொடி கட்டி பறந்தவர். அவர் பாடுவார், சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோ மல்லி நாயகனே, சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோ மல்லி நாயகனே, சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோ மல்லி நாயகனே. இப்படியெல்லாம் பாடுவாங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு குறைவில்லை மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே, ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே, ஆறுமுக வேலவனே ஆறுமுக வேலவனே. ஆதரித்து எங்கையாளும் ஐயனே முருகன், ஆதரித்து எங்கையாளும் ஐயனே. வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை புகழுண்டே குறைவில்லை மனமே மனமே. கந்தனுண்டு கவலையுண்டு மனமே மனமே மனமே. கருணையே வதீபமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வதீபமான கந்தசாமி தெய்வமே, கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே. கடலடியில் காட்டியதை ஆடுவார் அதனே, கடலடியை காட்டியதை ஆடுவார். வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு, ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு, ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு, ஓயாது ஒழியாது உன்னாமும் சொல்பவர்க்கு. உயர்கவிதான் தந்திடுவான் பாருமே முருகன், உயர்கவிதான் தந்திடுவான் பாருமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே மனமே. கந்தனுண்டு கவலையில்லை மனமே. மண்ணாழ்வான் மதிக்கும் இரே தேனேயும் மலர்கொண்டை சிவனே 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 சிவனே. சிவனேன்னு இரு, சண்டை போட்டா யாராவது கோவிந்தா கோவிந்தான்னு இரு ராமானு இருன்னு சொல்றான்னா என்ன சொல்றான்? சிவனேன்னு இருங்கடா. சிவனே சிவனே
எம்பெருமானான் எம்பெருமான் எம்மானே எம்மானே அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே. உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு அதுக்கெல்லாம் வருத்தம் கிடையாதான். இன்னும் உன்னுடைய அருள் எனக்கு பெறவே இல்லையேன்னு வருத்தப்பட்டார். அமைச்சராக இருந்து ஆண்டியா மாறினவர். இன்னைக்கு ஆண்டியெல்லாம் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கவுன்சிலர் பதவியாவது கிடைச்சா பரவாயில்ல. ஒரு 4 மோதிரம், ஒரு இன்னோவா காரு, ஒரு 4 பேர் குண்டாந்தடியான ஆளு. நான் போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய கோடீஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு பாதுகாப்பா 10 பாடி கார்டு. இந்த திருவண்ணாமலை மாநாட்டில் அப்படிதான் வந்தாங்க 10 பேர். அத்தனை பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோ இருப்பான். கிங்கர மாதிரி. நான் இருக்கிறேன் போய் சாதாரண. இத வேற நம்ம கோவில் வேற குட்டி சிங்கம் பெரிய சிங்கம் மனுஷன்னு சொல்லியா? குட்டி சிங்கம் பெரிய சிங்கம் நல்ல வேலை கரடி கரடின்னு சொல்லாம விட்டீங்க. அவருடைய அன்பு, குரு பக்தி. காரணம் என்னன்னா, ஒரு இளைஞராயிருந்து இன்னைக்கு அவர்கள்லாம் இன்னைக்கு இளைஞராயிருந்து வேற எத்தனையோ வழி இருக்கிறது. சம்பாதிக்கிறதுக்கு போலாம், அரசியல்ல போலாம், சினிமாவில் போலாம், இல்ல ரவுடியா போலாம். ஆனா இவர்கள் சிவனை வச்சு வழிபாடு செய்து இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இன்னைக்கு மது மங்கை மாமிசம் இல்லாம இத்தனை அவங்க இல்லைன்னு சொன்னா இத்தனை அடியார்கள் வந்து இங்க உட்கார முடியுமா? இந்த காட்டுல வந்து உட்கார முடியுமா? இந்த இடத்துல உட்கார முடியுமா? நத்தேரிங்கிற ஊரு எனக்கே தெரியாது. நாங்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் ஜென்ம ஜென்மமா வந்ததே கிடையாது. நாங்கெல்லாம் தஞ்சாவூர் மாயவரத்தோட சரி. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறுகாழி, சிதம்பரம், திருவாரூர், வேதாரண்யம், திருவையாறு, திருச்சிராப்பள்ளியோட சரி. அதுக்கப்புறம் ஆனா இன்னைக்கு சுவாமி எந்தெந்த கிராமம், ஊர் பேர் தெரியாத கிராமத்தை எல்லாம் இந்த பார்க்க வச்சு விட்டார். எங்க பிறந்த ஊர் தெருவே எனக்கு தெரியாது. ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர் மேப்பும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு சுவாமி என்ன ஒவ்வொரு இடமா அடைய வைக்கிறார். எனக்கு என்ன ஆசை, போன தடவை சொன்ன இந்த நிகழ்ச்சி எதுக்காக செய்யறோம்னா, இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் உருவாகணும், சைவ அடியார்களுடைய திருவாசகம் நடக்கணும், திருப்புகழ் ஒளி ஓங்கணும், பெரிய புராணம் சொல்லணும், அதற்கு நிரந்தரமான ஒரு இடம் உருவாக்கணும். அதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யும். இந்த ஊர் கிராம மக்கள், அன்பர்கள் எல்லாரும் உதவி செய்யும். அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? 2 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறா, அந்த வீட்டுல வாழ்றதுக்கு அவனுக்கு யோகியதை இல்லாம போயிடு, இறந்து போயிடுறான். ஆனா நம்ம அழிஞ்சாலும் நம்முடைய சைவ தொண்டு, நம்முடைய சைவ இடமானது, சபையானது என்னைக்குமே இருக்கும். அதனால அவர்கள் பாருங்க, இந்த விழாவிற்கு எவ்வளவு அற்புதமா இந்த மாதிரி பத்திரிகை நம்ம கூட இருக்கிறதா அடிக்க முடியும். நம்ம விழா செய்யும் போது அப்படி பத்திரிகை அடிப்பாங்க. இந்த பத்திரிகையை பாருங்க, தெரியும், அழைப்பதில்லை. இந்த பக்கம் நிகழ்ச்சி நம்முடைய அருமை பெரியவர்கள், அரும்பெரும் தொண்டர்கள், நம்முடைய திருவாசக மாமணி பழனி ஐயாவுடைய அருமையான தலைமையிலே இந்த திருவாசகமும் வேள்விகளும், அவருடைய திருமகனார் இந்த திருமுறை பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆந்திராவில் புத்தூர்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல புத்தூர் கட்டு கிடையாது. அவர் கட்டையெல்லாம் உடைக்கிறவர். நம்முடைய ஐயா அவர்கள் அருமையா பாடக்கூடியவர். தேவாரத்தை பன்னிசையோடு அழகா ஓதுவா மூர்த்திகளை விட ஒருபடி மேல பாடக்கூடியவர். இன்னைக்கு புத்தூர்ல எத்தனை அடியார்கள், ஆந்திராவில் இன்னைக்கு அடியார்களை, இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பெரியவர்கள். அங்கெல்லாம் நல்லா போக முடியல. நிச்சயமா இந்த ஆண்டு, நிச்சயம் 2026 நான் ஒரு நிகழ்ச்சியை செய்து தருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எல்லாம் வருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியே வந்தீங்கன்னா சதாசிவ கோணைக்கு போலாம், காளகஸ்திக்கு போலாம், முடிஞ்சா மாமாவை பார்த்துட்டு வரலாம். திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கி சாப்பிட.
எனக்கு நான் அந்த ஊருக்கு போனதே கிடையாது. ஆனா மாசம் மாசம் ஒரு லட்டு வந்துருது. எங்க தாய் மாமா இல்லையா? நான் போனதே கிடையாது அந்த ஊருக்கு. எவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க. ட்ரஸ்டியை கூப்பிட்டாரு, சாமி நீங்க ஒரு தடவை வரணும், என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் ஐயா பார்க்கலாம். ஆனா மாசம் மாசம் அங்க இருந்து யாராவது ஒருத்தர் லட்டா கொண்டு வந்து குமிக்கிறார். என் மேல அவ்வளவு பாசம் வெங்கடாச்சலபதிக்கு. என்ன பண்றது? நான் பாடுறது அவங்க மைத்துனனை. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? எங்கள் திருவாரூர் தியாகராஜ பெருமானே அவர் நெஞ்சில இருந்துதான் வந்தார். அரங்கன் நெஞ்சில இருந்துதான் ஆறுவன் வந்தான். அதை மறுக்க முடியுமா? இங்க பாருங்க, இந்த பத்திரிகையை கிழிக்கவே முடியாது. எவ்வளவு அற்புதமான பத்திரிகை தெரியுமா? இந்த பத்திரிகையை வீண் பண்ணாம இருக்கிறதுக்காக லேமினேஷன் பண்ணி பல அடியார்கள் மடத்துல கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு 100 பத்திரிகை கொடுத்த உடனே காணா போச்சு. கருவில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே சுவாமி எங்க இருந்து நம்ம துணையா இருக்கா தெரியுமா? கருவுல இருந்தே இருக்கிறாங்க. கருவில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த
கலந்த ஒளியே கண்ணில் கலந்த ஒளியே கருத்தில் கலந்த கணிப்பே கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த கண்ணில் கலந்த ஒளியே கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கணிப்பே உருவில் கலந்த அழகே என் உருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே உயிரில் கலந்த உணர்வே என் உயிரில் கலந்த உறவே உருவில் கலந்த அழகே உருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் உயிரில் கலந்த உறவே உணர்வில் கலந்த சுகமே உணர்வில் கலந்த சுகமே உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே என்னுடைய ஒருமை பெருமானே கருவில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே என் கருவில் கலந்த அமுதே கருவில் கலந்த அமுதே பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தால் உயிரை மேறிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்டவர் உள்ளிருந்து ஓங்கும் நட்டவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே சொற்றுமை வேதியன் கோதியானவன்